அட இளையராஜா, இளையராஜா, நீ எல்லாம் என்னையா மனுஷன்? வயசாகி போய் அறிவில்லை உனக்கெல்லாம். ம் நீ இசையமைக்கிற, ம் அது அங்கே பாடாத இங்கே பாடாத, அதில் வைக்காத இதில் வைக்காதன்னு சொல்லிகிட்ருக்குற. ஒரு இசையமைச்சா அதை வெளியே விட்டுட்ட அந்த பாட்டை யார் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவனுக்கு பிடிச்சது செய்வான். அதுதான் ரசிகன். ரசிகன் ரசிகன் என்ன வேணாலும் பண்ணுவான். அந்த படத்துக்கு காசு வாங்கிக்கிட்டு அந்த பாட்டை அவங்ககிட்ட விட்டுட்டார். ஒரு ரசிகன் மேடையில் பாடுவான், காட்டில் பாடுவான், வயலில் பாடுவான், ஆடு மேய்க்கையில் பாடுவான், மாடு மேய்க்கையில் பாடுவான், எங்கே வேணாலும் பாடுவான். அந்த பாட்டு பிடிச்சிருக்குது, அவன் பாடுறான். அவன் கேட்குறதுக்கும் அவன் பாடுறதுக்கும் தான் நீ பாட்டு இசையமைச்சு வெளியே விட்டுருக்குற. ஒரு ரசிகன் படத்தில் பயன்படுத்துகிறான்னா உன் மேலே இருக்கிற பெரியத்தில் தானே பயன்படுத்துகிறான். உன்னோட இசையை பிடிச்சதுனால தானே பயன்படுத்துகிறான். அதை நீ அதில் வைக்காத இதில் வைக்காதன்னு சொல்லிகிட்டு இருக்கிற. அவன் ரசிக்கத்தாயே நீ பாட்டு போட்ட. அவன் ரசிஞ்சங்காட்டி தான் நீ இந்த அளவுக்கு வந்திருக்கிற. உன்னை ஒதுக்கிடலையே யாரும். இது வரைக்கும் உன்னை கொண்டாடிட்டு தானே இருக்கிறாங்க. அப்புறம் என்ன? அதை விட உனக்கு என்னையா பெருமை வேணும்? பார்த்தேன் யூடியூப்பில் ஒரு படத்தில் பாட்டு வச்சுருக்குறாங்க. இல்லைங்க, அது ஏன் வச்சாங்க? அந்த படத்தில் அந்த நடிகர் நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்தில் இசையம் பிடிச்சிருக்குது அவங்களுக்கு. அது ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு அந்த பாட்டை வச்சுருக்குறாங்க. நீ அதை வைக்கக்கூடாதுங்கிற. அப்புறம் எதுக்கு நீ இசையமைக்க வர? நீ இசையமைச்சு நீயே வச்சுக்க வேண்டியதை வெளியே எது கொடுற? படத்துக்கு எதுக்கு பாட்டு அமைச்சு கொடுக்குற? நீ உன் வீட்லேயே எத்தனையோ இசையை நான் அமைச்சேன், அதை வச்சுருக்கிற வீட்டிலங்கிற. அந்த மாதிரி வெளியே விட்டாமல் வச்சுக்க வேண்டியது தானே. அப்புறம் எதுக்கு வெளியே விடுற?